Hey, hi, welcome welcome to to Vibe Vibe in in Dublin. Dublin. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து Everything you need to know about PPSN. வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் பிபிஎஸ்என் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் பப்ளிக் சர்வீஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இந்தியால இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இது. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு தான் அயர்லாந்துல வந்து பிபிஎஸ்என் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஸ்டூடெண்டா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா நீங்க அயர்லாந்துல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலே பிபிஎஸ்என் கார்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க எங்க பார்ட் டைம் போனாலும் கேட்பாங்க. ஸோ நம்மளோட அப்பதான் நம்ம என்ன ஒர்க் பண்றோம், எவ்வளவு ஹார்ஸ் ஒர்க் பண்றோம், அந்த பெர்மிட்லாம் இருக்குன்னு நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம்ல. லாஸ்ட் வீடியோ நாங்க இங்க ஆட் பண்றோம் பாருங்க. அந்த வீடியோல சொன்ன மாதிரி எவ்வளவு ஒர்க் பர்மிட் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றது எல்லாமே லீகலா அந்த பிபிஎஸ்என் நம்பர்ல தான் வந்து எல்லாமே நம்ம ஹிஸ்டரி எல்லாமே அதுல தான் லோட் ஆகும். இந்த பிபிஎஸ்என் கார்டு மூலியமா அயர்லாந்துல இருக்க கவர்மெண்டால தெரிஞ்சுக்க முடியும். சோ வந்து பிபிஎஸ்என் கார்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே யூஸ் பண்ணும் அயர்லாந்துல இருக்கிறப்ப. பிபிஎஸ்என் கார்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றப்ப யூஸ் ஆகும், ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கு பிபிஎஸ்என் கார்டு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர்ஸ் இங்க நம்ம ஜாப் சீக் பண்றவங்களுக்குலாம் கூட சம் போனஸ் மாதிரி தருவாங்க. அது எல்லாமே அந்த வெல்ஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்என் கார்டு, நெக்ஸ்ட் வந்து ஐஆர்பி கார்டு. ஐஆர்பி கார்டு பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐஆர்பி கார்டு எப்படி வாங்கணும் அதை பத்தின ப்ராசஸ் எல்லாமே டீடைலா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட் ஹேப்பன் இன் பிபிஎஸ்என் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டல் எப்படி ஆக்சஸ் பண்ணும் எல்லாமே நாங்க சொல்றோம் உங்களுக்கு. இந்த ஸ்கிரீன்லயே நாங்க வந்து அட்டாச் பண்றோம் பாருங்க. அந்த போர்ட்டல்ல போயிட்டு நாங்க வந்து எங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி வெப்சைட்ல போயிட்டு நான் என்னோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோன்னே எனக்கு ஒரு மெயில் 10 மினிட்ஸ்ல வந்துருச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னா 22nd January வந்து எனக்கு வந்து பிபிஎஸ்என் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க, அதை அட்டாச் பண்றோம். வந்து டப்ளின் 4ல வந்து பிபிஎஸ்என் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. பட் அன்னைக்கு வந்து ஆக்சுவலி இங்க சிவியர் வெதர் அலர்ட் இருந்தனால என்னோட பிபிஎஸ்என் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வித்தின் அன்னைக்கு எனக்கு ஃப்ரைடே ஆக்சுவலி அப்பாயின்மெண்ட் இருந்தது. நெக்ஸ்ட் மண்டேவே என்னோட பிபிஎஸ்என் அப்பாயின்மெண்ட் அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து அந்த லொகேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் 10 மினிட்ஸ் பிஃபோரே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நாங்க போடுறேன். அதை அங்க மேனுவலா போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல நம்ம சொன்னோன்னே அவங்க அந்த ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்ம் வாங்கி நம்ம எல்லாமே ஃபில் பண்ணுவோம். நம்மளை பத்தின டீடைல்ஸ் தான் இருக்கும், நம்மளோட நேம் என்ன, அட்ரஸ் என்ன, எங்க இருக்கோ, எதுக்காக பிபிஎஸ்என் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்ற ரீசன் கேட்டிருந்தாங்க. அஸ் அ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா நான் வந்து நம்ம காலேஜ்ல படிக்கிறதுக்கே அந்த பிபிஎஸ்என் கார்டு தேவை ஆக்சுவலி காலேஜ்ல இருந்தே அது கேட்பாங்க. ஆக்சுவலி அதுக்காக தான் அப்படின்ற ரீசனை நான் போட்டிருந்தேன். நான் பார்ட் டைம் நான் மென்ஷன் பண்ணல. நான் வந்து அஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா இங்க கோர்ஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிபிஎஸ்என் நம்பர் தேவை அப்படின்றத வந்து நான் அந்த காலம்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு நான் வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு அந்த மேலேயே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட கார்னர்லேயே வந்து என்ன டெஸ்க் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த டெஸ்க்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு வெயிட் பண்ணேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். 3 மினிட்ஸா வெயிட் பண்ணேன். டெஸ்க் 8ல கூப்பிட்டாங்க, உட்கார வச்சுட்டு எதுக்காக நீங்க இந்த பிபிஎஸ்என் நம்பர் வாங்குறீங்க அப்படின்றத மட்டும் கேட்டாங்க. அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேலயே ஆக்சுவலி நாங்க என்ன லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அங்க என்ன பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மத்தங்க நாங்க கிடைச்சாலும் அந்த என்ன கொஸ்டின்ஸ் அங்க பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல எங்களை எழுத சொன்னாங்க. நாங்க அதை எழுதி கொடுவோம். லைக் எப்படின்னா நீங்க எங்க பிறந்தீங்க, பர்த் பிளேஸ் எது, உங்க கிராண்ட்மாவோட நேம் என்ன, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸா. இட்ஸ் லைக் எ செக்யூரிட்டி கொஸ்டின். நம்மளோட அக்கௌண்ட் என்னைக்காவது நம்மளோட பிபிஎஸ்என் கார்டு எனக்கோ லாஸ்ட் ஆயிடுச்சு, சம்திங் அந்த மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்றப்ப நம்ம இப்போ ஜிமெயில் ஐடிக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் மாதிரி கேட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்மள்ட்ட மேனுவலா எழுதி வாங்கிப்பாங்க. அது என்ன கொஸ்டின் சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அவங்க வந்து அந்த சிஸ்டம்ல வந்து நோட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் நம்மள்ட்டே தந்துருவாங்க. என்ன கொஸ்டின் அவங்க நம்மள்ட்ட கேட்டாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் நமக்கும் தெரியணும்ல, மறந்துடும். ஏன்னா நம்ம இப்போ காண போகாது, மோஸ்ட்லி எப்பயாவது நமக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்றப்ப அது என்ன ஆன்சர் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் நம்மள்ட்ட தந்துருவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் நம்மள வந்து ஒரு போட்டோ எடுப்பாங்க. அதுல கொஞ்சம் நீட்டா உட்காந்துக்கோங்க, ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அந்த போட்டோ இருக்கும். நாங்க முடிஞ்ச அந்த போட்டோ சாம்பிளுக்கு நெட்ல இருந்து ஏதாவது எடுத்து போடுறோம் பாருங்க, அந்த போட்டோ கொடுப்பாங்க. நீங்க நீட்டா உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துப்பாங்க. லைக் நம்ம ஊர்ல எப்படி அந்த ஆதார் கார்டு எடுத்தாங்க, பேன் கார்டு எப்படி பேன் கார்டுக்கு ஆக்சுவலி நம்ம ஊர்ல எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டு வாங்கிடலாம். ஆதார் கார்டு எப்படி நம்மள ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி எல்லாம் எப்படி எடுத்தாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்க பிபிஎஸ்என்க்கும் எடுப்பாங்க. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட சைனும் வாங்கிப்பாங்க ஒரு பேட்ல.
நம்மளோட சிக்னேச்சரும் வாங்கிட்டு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு பிபிஎஸ்என் நம்பர் வந்துடும். 7 டிஜிட் நம்பர் ஃபாலோயிங் பை டூ ஆல்பபெட்ஸ், ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்பர் வந்து ஒரு லெட்டர்ல கொடுத்துருவாங்க. 1 வீக்ல வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து அந்த அந்த ஹார்ட் கார்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்து அது கொரியர்ல வந்துடும். மோஸ்ட்லி அயர்லாண்ட்ல எல்லாமே இங்க போஸ்ட்ல தான் ஒர்க் ஆகும். நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா போஸ்ட் தான் வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம மெயிலோட வெரிஃபிகேஷன் பண்ற லிங்க்கும் போஸ்ட்ல தான் வரும். எல்லாமே இந்த ஊர்ல போஸ்ட்ல தான் வரும் எப்பயுமே. ஸோ வந்து நம்ம வீட்ல இருக்கிற அந்த போஸ்ட் பாக்ஸை வந்து ரெகுலராகவே நம்ம டே டு டே செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சின்னதாக ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் எல்லாமே நமக்கு போஸ்ட் மூலியமா தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்பயுமே செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து 1 வீக்ல வந்து நமக்கு போஸ்டாவே அந்த கார்டு வந்துரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு 1 வீக்ல வந்துருச்சு. ஜஸ்ட் என்னோடது எப்படின்னா, எனக்கு 12:20க்கு அப்பாயின்மெண்ட், நான் 11:45க்கு பிபிஎஸ்என் அந்த ரூம்குள்ள போனேன். 11:45 to 12க்குள்ள எனக்கு முடிஞ்சிருச்சு அப்பாயின்மெண்ட். இது என்னோட பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதே என்னோட ரூம்மேட்டுக்கு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆச்சு. அவளுக்கு வந்து ஆக்சுவலி டெஸ்க் 10 கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. அவங்க பொறுமையா உட்காந்து பொறுமையா பண்ணி நிறைய கியூல உட்கார வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் 45 மினிட்ஸ் ஆச்சு. 12:20ன்றப்ப 11:45ன்றது ஒரு ரீசனபிளா இருக்கும். இதே நீங்க 12 o'clock அப்பாயின்மெண்ட்டுக்கு இல்ல நான் 11 o'clock போயிடுவேன், 10 o'clock போயிடுவேன் அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் வரைக்குமே உங்களை அவங்க வெயிட் பண்ணதான் வைப்பாங்க. ஸோ டைம்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் மட்டும் பிஃபோரா போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி பொறுமையா ஃபில் பண்ணிட்டு என்ன டெஸ்க் நம்பர் சொல்றாங்களோ அங்க போய் உட்காந்துட்டா கரெக்டா இருக்கும். பார்க்க போற டாபிக் டாக்குமெண்ட்ஸ் நீடட் ஃபார் கெட்டிங் அ பிபிஎஸ்என் கார்டு. இதுக்கு ஆக்சுவலி நமக்கு ஐடி ப்ரூஃப் வேணும். ஐடி ப்ரூஃப்ல வந்துட்டு நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ ரெனியூ பண்றீங்க ஒரு புதுசா பிபிஎஸ்என் வாங்குறீங்க அப்படின்னா ஐஆர்பி கார்டு இங்க இருக்கிறவங்களுக்கு. இதே நான் யூ பீப்புளுக்கு வந்துட்டு நம்ம பாஸ்போர்ட் இருந்தா போதும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் லெட்டர் கேட்பாங்க. இங்க வந்துட்டு நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே எங்களுக்கு வந்துட்டு பிபிஎஸ்என் லெட்டர், அட்ரஸ் லெட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த பிபிஎஸ்என் லெட்டர்ல நாங்க வந்துட்டு அட்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தேவை. ஒரு ஐடி ப்ரூஃப் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு நம்ம ஹவுஸோட யூட்டிலிட்டி பில்லு ஆர் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி எது வேணா காமிச்சிக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பிபிஎஸ்என் லெட்டர்லேயே நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணி வாங்கிக்கலாம். லெட்டர்லேயே ஆக்சுவலி நமக்கு ஐடி ப்ரூஃபும் சேர்த்து இருக்கனால, ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டுமே இருக்கனால நமக்கு வேற எதுவும் தேவைப்படாது. இந்த ஒரு லெட்டர் இருந்தால் போதும். பட் அதே லெட்டர்ல உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் சப்போர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நாங்க மோஸ்டா ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிபிஎஸ்என் லெட்டர்லேயே நம்ம அட்ரஸ் கொடுத்தோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெசிடென்ட் அட்ரஸ் கொடுக்கும்போது அதை அப்டேட் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு லெட்டர் இருந்தால் போதும். பட் இது இல்லைன்ற பட்சத்துல வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம அப்பாயின்மெண்ட்டை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லெட்டர் மட்டும் இருக்கான்னு சொல்லி டபுள் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஹவு பிபிஎஸ்என் இஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் கேர். முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஹெல்த் கேரோட பிபிஎஸ்என் கார்டுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலி இங்க டாக்டர் விசிட்லாம் நம்ம போறோம், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வாங்குறோம், அந்த மாதிரி ஒரு நார்மல் எமர்ஜென்சிக்கு ஒரு விசிட்க்கு போனா கூட ஜிபி கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த் கேர் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கியிருக்கணும். அது வாங்குறதுக்கு நமக்கு ஒரு பிபிஎஸ்என் வச்சு தான் நம்ம அதுக்கே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த கார்டு இல்லை அப்படின்னா ஒரு ஜென்ரலா இப்போ நீங்க டாக்டர் விசிட்டுக்கு போறீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு 100 euros கிட்ட நமக்கு ஃபீஸ் வர சான்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சும்மா போய் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு கூட நமக்கு 70 euros அந்த மாதிரி, நர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுக்கு கூட நமக்கு 70 கிட்ட வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த ஹெல்த் கேர் கார்டு இருக்கணும், ஜிபி கார்டுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு நாங்கள் தனியா வீடியோ போடுறோம். அந்த ஹெல்த் கேர் கார்டு அப்ளை பண்றதுக்கு நமக்கு இந்த பிபிஎஸ்என் கார்டு தேவை. ஸோ அது நம்ம இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி ஃப்ரீ கன்சல்டன்ஸ்க்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் நமக்கு அப்படி இல்லைன்னா ரெடியூஸ்டு காஸ்ட்ல நம்ம வந்துட்டு ஜிபி போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு நர்ஸ் கன்சல்ட் பண்றதுனாலும் சரி, ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றதுனாலும் சரி, ஒரு எமர்ஜென்சி விசிட் போறீங்கனாலும் சரி, நமக்கு அந்த கார்டு வேணும். ஸோ as soon as you get your PPSN card, you have to apply for this health care card. And அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய டாக்ஸ் பேயர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்ம பிபிஎஸ்என் கார்டு இருந்தால் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் அ பிபிஎஸ்என் கார்டு, இது நமக்கு என்ன, இந்த கார்டு வச்சு நமக்கு என்ன பர்பஸஸ்லாம் இருக்குன்னா நமக்கு ஹெல்த் கேருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் நம்ம டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுவோம். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த கார்டு வேணும். ஏன்னா நமக்கு ஒருத்தர் பே பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் லீகலாக நமக்கு பே பண்ண முடியும். அண்ட் லீகலாக பே பண்ணும்போது அதில் டாக்ஸும் எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு இந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பார்ட் டைம் ஜாபுக்கே எடுப்பாங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போதே நெசசிட்டிலேயே ஃபர்ஸ்ட் பிபிஎஸ்என் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க, அடுத்து ஐஆர்பி கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை பார்ட் டைம்க்கே எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே லீகலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டு இஸ் மஸ்ட்.
அதே மாதிரி வந்துட்டு நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இந்த கார்டு வச்சுட்டு நீங்க அன்எம்ப்ளாய்டா இருக்கீங்க, இது வந்துட்டு நான் EU பீப்புளுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் இங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கார்டு இருந்துட்டு நம்ம அன்எம்ப்ளாய்டா இருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ். பிபிஎஸ்என் கார்டு நமக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படும்னா ஹெல்த் கேர், அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்றதுக்கு அண்ட் டாக்ஸ் பேயிங் பெனிஃபிட்ஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி இங்க ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்றனாலும் நமக்கு ஒரு பிபிஎஸ்என் கார்டு தேவைப்படும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு லோன் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ லீகலா இங்க வந்துட்டு ஒர்க் பண்றது எல்லாருமே கவர் பண்றதுக்கு பிபிஎஸ்என் கார்டு வந்துட்டு ஒரு கண்டிப்பான ஒரு நெசசிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஹவு டு கீப் யூர் பிபிஎஸ்என் பிரைவேட். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா பிபிஎஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவான நம்பர் மாதிரி. இதுல நம்மளோட ஒர்க்கிங் ஹிஸ்ட்ரி அண்ட் எல்லா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இது அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு எம்ப்ளாயர் கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா டேக்ஸ் பே பண்ற யாராவது டேக்ஸ் கவர்மெண்ட் யாராவது கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா ஹெல்த் கேர்ல மட்டும்தான் நம்ம இந்த நம்பர் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். வேற எங்கேயுமே இதை ஷேர் பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் அ சென்சிட்டிவ் பாஸ்வேர்ட். நம்ம பாஸ்வேர்ட் எப்படி ஷேர் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி பிபிஎஸ்என் நம்பருமே இவங்க 3 பேரை தவிர வேற யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த பிபிஎஸ்என் ஷேர் பண்றது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆஃப் ஃப்ராட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போறோன்றனாலும் அந்த ஹிஸ்ட்ரி, நம்ம எவ்வளோ அவங்க நமக்கு பே பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோன்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஒரு கார்டில் இருக்கும். ஸோ இந்த கார்டு நம்பர் வச்சு எல்லாராலையுமே அந்த இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயர் ஆர் டேக்ஸ், கவர்மெண்ட் ஆர் ஹெல்த் கேர் இவங்க தவிர வேற யார் கேட்டாலும் இந்த நம்பர் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ மிஸ் யுவர் அப்பாயின்மெண்ட். இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆயிருக்கு அண்ட் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆர் சம்திங்னால அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா வி கேன் மெயில் தெம். ப்ரியாரா அவங்களுக்கு மெயில் பண்ணிடணும். அந்த மெயில் நமக்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே நமக்கு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த மெயில் வந்துடும். அதே மெயிலில் வந்துட்டு இப்போ நீங்க இது பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயிலே மென்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தி அப்பாயின்மெண்ட் யூ கேன் மெயில் தெம் டு ரீஸ்கெடியூல் இட்னு அதுலேயே போட்டிருக்கோம். அந்த ஐடிக்கு நம்ம மெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா they can reschedule it for us. and until and unless it's important or emergency நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் பண்றதுக்கும் சரி, ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்குறதுக்கும் சரி, இது வந்து ஒரு குரூஷியலானது. அண்ட் அதனால இங்க வந்துட்டு ஒரு நெசசரி டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும் இந்த கார்டு. ஸோ இதை ஒழுங்கா அட்டென்ட் பண்ணி இந்த கார்டு வாங்கிக்கிறது பெஸ்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு நமக்கு வந்துட்டு my government.in வெப்சைட்ல போய் நம்ம அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே அது அப்டேட் ஆயிடும். அப்படி இல்லை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் பர்ஃபெக்டா வச்சுட்டு போய் அப்பாயின்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு ஐ திங்க் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 daysலயே அது போஸ்ட்ல வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமா வந்துடும். அப்படி இல்லை ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னா யூ கேன் அதையும் நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். அண்ட் ஸோ லாஸ்டா வி கமிங் டு த லாஸ்ட் டாபிக். இது வந்துட்டு பிபிஎஸ்என் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது. இங்க வந்துட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற கார்டு வந்துட்டு பிபிஎஸ்என்னா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் நம்ம ஃபுல்லா இங்க வந்துட்டு செட்டில் ஆகி ஸ்டார்ட் அதர் ப்ராசஸஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கார்டா இருக்கும். ஸோ நம்ம வந்ததுமே லீவ் கார்டு எப்படி அப்ளை பண்றோமோ அதே மாதிரி பிபிஎஸ்என்க்கும் அப்ளை பண்ணிடணும், ஐஆர்பிக்கும் அப்ளை பண்ணிடணும். பிபிஎஸ்என்க்கு வி கேன் கெட் த அப்பாயின்மெண்ட் இன் மந்த்லேயே கொடுத்துருவாங்க. பட் ஐஆர்பிக்கு இட் டேக்ஸ் லாங் ப்ராசஸ். அதை பத்தியும் நாங்க தனியா வீடியோ போடுறோம். அவ்வளவுதான் கைஸ், பிபிஎஸ்என் பத்தின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ முடிஞ்சிருச்சு. இது பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். So stay tuned. Bye bye. Bye bye.